வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் கீழக்கண்டை கிராமம் குமுதாயிழமலை. விவசாயம் வந்து தர்பூசணி விவசாயம். அது ஊடுபயிராக சூரியகாந்தி மற்றும் மக்காச்சோளம் பயன்படுத்தியிருக்கோம். அது இப்போ மகசூல் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வருஷம் தான் புதுசாக பயன்படுத்தியிருக்கோம். மகசூல் நல்லா இருந்தால் அடுத்த வருஷம் இன்னும் விவசாயிகளுக்கு நல்ல முறையாக அதை சொல்லி செய்யலான்னு இருக்குது. தர்பூசணி வந்து 10 ஏக்கர் மொத்தம் பயிர் வச்சுருக்குங்க. அதில் வந்து ஒன்று விட்ட ஒரு சாலை வந்து மக்காச்சோளம் ஒரு சாலை, சூரியகாந்தி ஒரு சாலை போட்டிருக்கோம். அது ஏதோ பெட்டு ஃபால்ட்டா இல்லை ஃபால்ட்டு மருந்து ஃபால்ட்டான்னு தெரியல. சரியான முறையில் காய் வந்து பெருக்கலை இன்னும். அது என்னன்னு தெரியல. அக்ரிகல்ச்சர் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து சரியாக எங்களுக்கு புரியலைங்க சரியா. எத்தனை நாள் ஆகுது தர்பூசணி நட்டு? இது வந்து 42 நாள் ஆகுதுங்க. இன்னும் வந்து 18 நாள் இருக்குது அறுவடை பண்ணுறது. 18 நாள் அறுவடை பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் சூரியகாந்தியும் மக்காச்சோளமும் அதே ஈவனாக இல்லை வராதுங்க. சூரியகாந்தி வந்து வயசு அதிகம், மக்காச்சோளம் வயசு அதிகம். இது முதல்ல வந்துடுங்க. இது வந்து நம்ம கையால் தான் எடுத்து போய் எடுத்து தான் லோடு பண்ணணும். கையால் தான் பறிச்சு போகணும். வண்டி உள்ளே போகாது. வண்டி உள்ளே போகாது. வண்டி உள்ளே போனால் எல்லாரும் உடஞ்சிடும். அதனால வந்து உள்ளே போகும். அதனால் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்கள் ஒரு கட்டைக்கும் இன்னொரு கட்டைக்கும் எப்படி? அது வந்து விழுப்புரத்துலேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் தான் இது பண்ணி சரிங்க நல்லா இருக்கும் ஊடுபயிர்ல. இதில் ஒன்றில் போனாலும் ஒன்றுல ஓரளவுக்கு வெயில் ஏன்னா வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா செஞ்சாருங்க. அதன் பிறகு நாங்கள் செஞ்சு எல்லாம் இந்த ஏரியாவெலாம் அதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை. இதை புது முறையாக பண்ணியிருக்கோம். அது இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து காயும் சைஸ் இன்னும் வரல. காய் வந்துடும். இன்னும் 20 நாள் இருக்குது. எப்படி 20 நாள் வந்துடும். காய் வந்துடும். நாங்கள் இயற்கை முறையில் வர பண்ணுறோம். செயற்கை முறை இருக்குது. இயற்கை மருந்து தான் வருங்க. அதனால வந்து காய் கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறுங்க. காய் பஞ்சகாவியம், மீன் எண்ணெய் அது மாதிரி இதை தான் யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணல. சரிங்க. இப்போ இதனால வந்து பூச்சி பாதிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஏன்னா நீங்க நார்மலா பண்ற விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் தர்பூசணியோட பழக்கம். ஆனா நீங்க இப்போ இயற்கை முறையில பண்றதுனால இந்த மாதிரியான ஊடு பயிரும் போயிருக்கீங்க. இதால பூச்சி பாதிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? பூச்சி பாதிப்பு முதல்ல தெரிஞ்சுது. ஆனா இப்போ வந்து பூச்சி பாதிப்பு இல்லை. ஃபர்ஸ்ட்ல தான் புழு இருந்ததுங்க. இப்போ அந்த புழுலாம் இல்லை. பஞ்சகாவியம் முந்தான அடிச்சான். அதுவரை தெளிவாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ தெளிஞ்சிருக்க மாதிரி தெரியுது செடி. மறுபடியும் 1-2 நாள் பொறுத்து பஞ்சகாவியம் தான் அடிக்க போகிறோங்க திருப்பி. அதே மாதிரி நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கிறதுலையும் கொஞ்சம் சிரமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சிரமம் தாங்க. அது வந்து ஃப்ரீயாக போக முடியலைங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை. இது வந்து 25 டேங்க் அடிக்குது, 40 டேங்க் அடிக்கிறோம் இப்போ கணக்கு. அப்போ கொஞ்சம் மாறுபடுது. இதால கொஞ்சம் வேலை. ஆமாம், 2 நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ நீங்க நானே சுற்றி பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது மக்காச்சோளத்துல தான் அதிகமான பூச்சி பாதிப்பு. ஆமாம், புழு அதிகம் இருக்கு. இங்க இருக்கிற தர்பூசணில வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வரல. அப்போ மெயின் பயிர் எதுவோ பெரிய பயிரோ அதுல அதனால பூச்சி பாதிப்பு கம்மியா தான் இருக்கு. இது வரைக்கும் இன்னும் தெரியலங்க. நான் கெமிக்கல் அதை யூஸ் பண்ணல. இன்னும் கெமிக்கல் யூஸ் பண்ணல. அக்ரிகா தான் சொல்லிருக்காப்புல நீங்க இதே யூஸ் பண்ணுங்க அப்படின்றப்பல. சரிங்க ஐயா. இப்போ வந்து 10 ஏக்கர் விவசாயத்துல என்னென்ன தர்பூசணி ரகங்கள் போட்டிருக்கீங்க? அதாவது ஒன்று வந்து ஒரு 2.5 ஏக்கர் வந்து 295 போட்டிருக்கேன். ஒரு 2.5 ஏக்கர் வந்து அதாவது வந்து தனித்தனியாக பிரித்து போட்டிருக்குங்க. இதை 2.5 ஏக்கர் வந்து மகாராஜா போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 ஏக்கர் வந்து ஐஸ் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஐஸ் பாக்ஸ் போட்டிருக்கு. சரிங்க ஐயா. இப்போ வந்து இந்த 10 ஏக்கருமே இந்த மாதிரியான சூரியகாந்தி அதுக்கப்புறம் மக்காச்சோளமும் பயிர் பண்ணியிருக்கீங்களா எல்லாத்துக்குமே? இல்லை, ஒரு 2 ஏக்கர் ஃப்ரீயாக இருக்குது. 2 ஏக்கர் ஃப்ரீயாக இருக்குது. செடி அதுலேயும் ஓட்டம் இல்லை. இதே ஓட்டம் தான் இருக்குது. இதே ஓட்டம் தான் இருக்குது செடி. அதனால எங்களுக்கு வந்து ஃபீலிங் தெரியல. அந்த செடிக்கு இந்த செடி வித்தியாசம் தெரியறதுனால எங்களுக்கு இதனால தப்புன்னு எங்களுக்கு தோணலை. அதனால அப்படி விட்டுருவோம். அதாவது புதுசா வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தப்பா தோணுது. இது ஏன் பண்ணீங்க, இந்த விவசாயம் இது மாதிரி பண்ணக்கூடாது, முறையா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிருக்கேன், இயற்கையாக தான் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். அது தெரியும். கண்டிப்பா சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்புறோம் நாங்களும். கண்டிப்பா இதோட ரிசல்ட் கண்டிப்பா நம்ம காட்டணும் எல்லா மக்கள் மத்தியில. அதனால வந்து அப்பதான் வந்து மற்ற விவசாயிகள் வந்து மாறுவாங்க. ஊக்குவிக்கலாம். கண்டிப்பா ஊக்குவிக்கலாம். ரொம்ப நன்றி ஐயா.